Hi guys, ILR Indefinite Leave to Remain. இந்த ILR அப்ளிகேஷனை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ILR அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், இந்த ILR அப்ளை பண்ணும்போது எலிஜிபிள் ஆகக்கூடிய டேட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் ஆன்லைனில், அது மட்டும் இல்லாமல் இந்த ILR அப்ளை பண்ணும்போது இப்போ புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது முதல்ல 15th October 2024க்கு முன்னாடி UK விகாஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம்குள்ளே போகும். நீங்கள் gov.ukல உங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த வெப்சைட்குள்ளே போகும். ஆனால் 15th October 2024க்கு அப்புறமா TLS கான்டாக்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போகுது. ஸோ அது எப்படி இருக்குது, அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த 5 years ரூட்டுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி அதை ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் யூகேக்குள்ளே வந்த வருஷம் 2020 உள்ளே வந்தேன். Tier 2 வீசா எடுத்து உள்ளே வந்தேன். இப்போ அந்த Tier 2 வீசா வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ன்ற நேம் மாற்றிட்டாங்க. Tier 2 ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா எதில் இருந்தாலுமே இந்த 5 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எப்படி இந்த 5 years ரூட்டில் நம்ம வந்து இந்த ILR அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ILR அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ILRன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் எனக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ரீநேமும் நான் கிளியராக பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதர் PDF ஃபார்மட்டாவோ இல்லை JPEG ஃபார்மட்டாவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் ஆர் ILR அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இல்லை வேலிட் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும். செகண்ட் டாக்குமெண்ட்டாக உங்களோட எக்ஸ்பைர் ஆன பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அந்த கம்பெனி HR கிட்ட இருந்து உங்களோட ஃபுல் நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஜாப் ரோல் என்ன, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களோட கரண்ட் சேலரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணுற மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்துருந்தீங்கனாலும் இந்த லாஸ்ட் 5 yearsல நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மல்டிபிள் கம்பெனிஸோட HR கிட்ட வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் நீங்கள் கிளியராக வாங்குற மாதிரி வச்சுக்கணும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் லீவ் லெட்டர். இந்த கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் UK விட்டு வெளில போயிருந்தீங்கன்னா ஹாலிடேஸ்க்கோ இல்லை மற்றதாக எமர்ஜென்சிக்காகவோ இல்லை உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏதாச்சும் நீங்கள் ஹாலிடேஸ்க்கு போயிருக்கீங்க இல்லை மெட்டர்னிட்டி லீவ் எடுத்து போயிருக்கீங்க, அப்படி போயிருந்தீங்கன்னா உங்களோட HR கிட்ட இருந்து இந்த அப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த ஆனுவல் லீவ் லெட்டரில் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த லெட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட BRP ஆர் பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டோட ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31st December 2024 BRP எக்ஸ்பைர் ஆகுது. அதுக்கு மேலே நீங்கள் வீசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு BRP கிடைக்காது. ஸோ அந்த 31st December 2024 எக்ஸ்பைர் ஆகக்கூடிய அந்த BRP வச்சுருந்தீங்கன்னா அந்த BRPயோட ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு COS லெட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த COS லெட்டரோட ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பே ஸ்லிப். நீங்கள் எந்த மந்த் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மந்தோட லேட்டஸ்ட் மந்த் பே ஸ்லிப், அதாவது ப்ரீவியஸ் மந்த். இப்போ நான் மார்ச் மந்த் வந்து எலிஜிபிள் ஆகிறன்றதுனால நான் ஃபெப் மந்தோட பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கலாம், இல்லை உங்களுக்கு எம்ப்ளாயர் மூலிமா உங்களுக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை மேட்ச் பண்ணுற மாதிரியே 8th டாக்குமெண்ட்டாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் வேணும். ஃபெப் மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா அந்த பே ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய அந்த டேக் ஹோம் சேலரி வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக ரிஃப்ளெக்டாக இருக்கணும். அதுக்காக அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். 9th டாக்குமெண்ட்டாக உங்களோட வினாட்டி வீசா ஸ்டிக்கர். நீங்கள் ஃபஸ்ட்டு UKக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு வீசாக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்டாம்ப் குத்தி வந்திருக்கும். அந்த வினாட்டி வீசா ஸ்டிக்கரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். கடைசி டாக்குமெண்ட்டாக உங்களோட யூட்டிலிட்டி பில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். Virgin Mediaன்றது என்னோட இன்டர்நெட் பில், அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்டர்நெட் பில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஃபோன் கான்ட்ராக்ட் பில் இருந்தாலோ இல்லை கவுன்சில் டேக்ஸ் பில் இருந்தாலோ வேறு எது இருந்தாலுமே நீங்கள் அந்த யூட்டிலிட்டி பில்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக ரீநேம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணும்போது. இப்போது இந்த ILR அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி டேட்ஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். கூகுளில் ILR எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த ILR கால்குலேட்டர் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி ILR அப்ளை பண்ணணும், குவாலிஃபைங் பீரியட் என்ன அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சைட்டாக வந்து கீழே போயிடுவோம். இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன டேட்ஸ்ன்றது நான் சொல்கிறேன். முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் ரெசிடென்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி ILR ரூட் யூஆர் அப்ளைங் ஃபார்னு கேட்குறாங்க. நம்ம 5 வருஷம் ரூட்ன்றதுனால நம்ம டிஃபால்ட்டாக 5 வருஷம் ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா when was the start date of your first relevant visa that goes towards the continuous period for the ILR application கேட்குறாங்க. இந்த டேட் வந்து பார்த்தோன்னா உங்களோட வினாட்டி ஸ்டிக்கரில் வேலிட் ஃப்ரம்ன்ற ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் தான் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் என்னோட வினாட்டி ஸ்டிக்கர். இந்த வினாட்டி ஸ்டிக்கரில் வேலிட் ஃப்ரம் டேட் வந்து பார்த்தோன்னா 4th of April 2020 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட வினாட்டி ஸ்டிக்கர் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலிட் ஃப்ரம் டேட்டை வந்து நம்ம இதில் என்டர் பண்ணுவோம். இது கிளிக் பண்ணி நம்ம 2020 செலக்ட் பண்ணிவிட்டு April 4th of April 2020 நான் செலக்ட் பண்ணியாச்சு. இது வந்து வினாட்டி ஸ்டிக்கரோட டேட். இது
அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தி above visa when was the earliest date that you were physically in the UK for instance as indicated by the stamp on your passportனு கேட்குறாங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகேக்குள்ளே எப்போ ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனீங்க, யூகே பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு இமிக்ரேஷனில் எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். நான் என்ட்ரு ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8th of May 2020. ஸோ 8th of May 2020 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேட் தான் வந்து ஆக்சுவலாக நான் யூகேக்குள்ளே வந்தேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டாம்பிங் நடந்திருக்கும் பாஸ்போர்ட்டில். ஸோ அந்த டேட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா when is the expiry date of your current visa கேட்குறாங்க. நீங்கள் கரண்ட்டாக வச்சிருக்கக்கூடிய வீசா வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இந்த டேட் வந்து உங்களோட பிஆர்பியில் இருக்கக்கூடிய டேட் கிடையாது. 31st December 2024 கிடையாது. நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலில் உங்களோட வீசா எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு போட்டிருப்பாங்க. என்னோட கரண்ட் வீசா வந்து பார்த்தீங்கன்னா 10th of May 2025 எக்ஸ்பயர் ஆகுது. அந்த டேட்டை நான் அதில் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ 10th of May 2025 தான் வந்து கரண்ட் வீசா எக்ஸ்பயர் ஆகுது. நான் அதை என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லா டேட்ஸும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். 5 year route என்டர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வினாட்டி ஸ்டிக்கரோட வேலிட் ஃப்ரம் டேட் என்டர் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபிசிக்கல் என்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு எப்போ யூகேக்கு என்ட்ரு ஆனோமோ அந்த டேட் என்டர் பண்ணியாச்சு. அடுத்து கரண்ட் வீசாவோட எக்ஸ்பைரி டேட் என்டர் பண்ணியாச்சு. கேல்குலேட் கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் கேல்குலேட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து யூகேக்கு 34 days கழிச்சு உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா என்னோட வினாட்டி ஸ்டிக்கரில் வேலிட் ஃப்ரம் டேட் இருந்துச்சு இல்லையா 4th of April 2020, அதையும் நான் யூகேக்கு உள்ளே வந்த நாள், அதாவது ஃபிசிக்கலி உள்ளே வந்த நாள் வந்து 8th of May 2020 வந்து பார்த்தீங்கன்னா 34 days கழிச்சு உள்ளே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த 34 days வந்து என்னோட 180 day அலவன்ஸில் வந்து கழிஞ்சிரும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th of March 2025 தான் வந்து ஏர்லியஸ்ட் அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 6th of March 2025 எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வினாட்டி ஸ்டிக்கர் டேட் இருந்துச்சு இல்லையா 4th of April 2020 கரண்ட் இந்த வருஷம் 4th of April 2025 வரைக்கும் உங்கள் 5 வருஷம் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அந்த 4th of April 2025க்கு 28 நாள் முன்னாடி அப்படி பார்த்தோம்னா 20 days முன்னாடி பார்த்தோம்னாக்கா 6th of March 2025 வருது. ஸோ இதிலேருந்து தான் நான் வந்து ஐஎல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் டேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணனா எனக்கு வந்து அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 10th of March 2025 அப்படின்றதுனால நான் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுவோன்றதை gov.uk வெப்சைட்டில் போய் பார்ப்போம் வாங்க. அதுக்கு நீங்கள் கூகுளில் வந்து அப்ளை ஃபார் இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் ஆஃப்டர் 5 years நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு gov.ukோட லிங்க் உங்களுக்கு வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து வீசா ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து Tier 2 வீசா கொடுத்துருப்பாங்க, குளோபல் டேலண்ட் வீசா கொடுத்துருப்பாங்க, இன்னோவேட்டர் ஃபவுண்டர் வீசா, நிறைய வீசா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது வந்து Tier 2 ஆர் ஸ்கில்டு ஒர்க் வீசா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் இஃப் யூ ஹேவ் அ ஸ்கில்டு ஒர்க்கர் ஆர் ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் ஆர் Tier 2 ஆர் T2 வீசா. இது எல்லாமே சேம் தான். இது எல்லாமே வந்து 5 வருஷம் ரூட்டு தான். ஸோ இது எல்லாத்துக்குமே இது சேம் பேஜ் தான். April 9th ஹோம் ஆஃபீஸ் வந்து எல்லா வீசா அப்ளிகேஷனோட ப்ரைஸும் ஏற்றிட்டாங்க. நான் வந்து மார்ச் மாதம் ஐஎல்ஆர் அப்ளிகேஷன் பண்ணேன். அப்போ வந்து 2885 pounds இருந்தது ஐஎல்ஆர் வீசா அப்ளிகேஷனோட ப்ரைஸ் மட்டும். ஆனால் April 9th இவங்க 3029 pounds ஆக்கிட்டாங்க இந்த ஐஎல்ஆர் அப்ளிகேஷனுக்கு. ஸோ நான் வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஏப்ரல் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ரிவைஸ் பண்ண ப்ரைஸை வந்து நான் போடணும்னு நினச்சேன். இப்போ 3029 pounds வந்து வெறும் ஐஎல்ஆர் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும். அது இல்லாமல் நீங்கள் ப்ரியாரிட்டி போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 pounds பே பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் ப்ரியாரிட்டி போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 pounds பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம காஸ்ட்டை பற்றி நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஹவு டு அப்ளை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு லிங்க் ஒன்று வரும். இது எல்லாமே gov.uk வெப்சைட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அப்ளை ஆன்லைன் கொடுப்போம். அப்ளை டு செட்டில் தி யூகே அப்படின்ற ஒரு பேஜ் ஒன்று வரும். கீழே வந்து நமக்கு நிறைய விசா பற்றி போட்டிருப்பாங்க. 20 days பிஃபோர் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, குவாலிஃபைங் பீரியட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றதால எலிஜிபிள் ஆகணுன்றதால நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ளை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர் யூ கரண்ட்லி இந்த யூகேயில் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. எஸ் கொடுத்துட்டு இப்போது டு யூ கரண்ட்லி ஹேவ் அன் அப்ளிகேஷன் வித் தி ஹோம் ஆஃபீஸ் ஃபார் லீவ் டு ரிமைன் ஃபார் விச் யூ ஹேவ் நாட் ரிசீவ் டெசிஷன். ஏதாச்சும் உங்களுக்கு லீவ் டு ரிமைன் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிக்கிங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் வீசா அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கா ஹோம் ஆஃபீஸ் கிட்டன்னு கேட்குறாங்க. நமக்கு கிடையாது, நோ கொடுக்குறோம். ரெஜிஸ்டர் அண்ட் இமெயில். இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் இமெயில் ஹாஸ் பீன் சென்ட் டு இமெயில் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் இமெயில் நம்ம கிளிக் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்டர் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவோம். இப்போ வெரிஃபை வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்னு வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்தோம்னாக்கா ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த இமெயில் ஐடி யாரோட இமெயில் ஐடின்னு கேட்குறாங்க. அப்ளிகண்ட் தான், இல்லை வந்து இமிக்ரேஷன் அட்வைசர் நீங்கள் சாலிசிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அவரு தான், இல்லை வேறு யாராச்சும் கேட்குறாங்க. இது என்னோடய இமெயில் ஐடி தான் அது. ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இமிக்ரேஷன் அட்வைசர் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் சாலிசிட்டர் வச்சு ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. கிடையாது.
எந்த கேட்டகரியில் நீங்கள் இந்த இன்டெஃபினட் லீவ் டு ரிமைனிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. நம்ம அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் Tier 2 ஆர் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன். இதில் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் Tier 2 ஆர் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டிபெண்டன்ட் இருக்கும். டிபெண்டன்ட் கிடையாது, நான் மெயின் அப்ளிகன்றதுனால நான் இந்த இது செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ. மைக்ரண்ட் கேட்டகரி, எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கில்டு ஒர்க் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்த கொஷின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு மொத்தம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை க்ளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர், என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. உங்களோட கிவன் நேம், உங்கள் பாஸ்போர்ட்டில் கிவன் நேம் இருக்கும், அந்த நேம் என்னவோ இருக்கும் அதே நீங்கள் அப்படியே என்டர் பண்ணணும். ஃபேமிலி நேம் ஒரு சர் நேம் சொல்லுவோம், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நேம் இருக்கா, இல்லை பிறக்கும்போது வேறு ஏதாச்சும் நேம் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் நேம் மாற்றிங்களா, அது மாதிரிலாம் எதை கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம நோ கொடுத்துட்றோம். காண்டாக்ட் இமெயில் ஐடி வந்து இதை வச்சு நம்ம காண்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஹோம் ஆஃபீஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இமெயில் ஐடி தான் வந்து ப்ரைம் காண்டாக்ட் இமெயில் ஐடியாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் நான் அந்த எஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடய டெலிஃபோன் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர், யூகே மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த நம்பர் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் யூகேயில் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போஸ்டல் அட்ரஸ் எங்கே இருக்குது, என்னோடய வீட்டு அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்னோடய வீட்டு போஸ்ட் கோட் நான் கொடுக்குறேன். இதில் உங்களோட அட்ரஸை நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட என்ன அட்ரஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே தான் வாழ்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் எஸ் கொடுத்துட்டு எப்போத்துலேருந்து நீங்கள் இந்த அட்ரஸில் கரண்ட் அட்ரஸில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஜான் மந்த் மூவ் ஆனேன், அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். 2022 நான் மூவ் ஆனால் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன செக்ஸ்ன்றதும் போடணும். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னவா, சிங்கிளா இல்லை மேரிட் அப்படின்றத பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்ற அந்த டேட்டை போட்டுருங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. வேல்யூ பாஸ்போர்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், உங்களோட இஷ்யூவிங் அத்தாரிட்டி என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் செக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் டீல்ஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். அடுத்து என்னோட பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பேமெண்ட்டை பற்றி கேட்குறாங்க. எனக்கு பிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2024 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பிஆர்பி நான் கையில் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து அதை எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஆர்பி நம்பரும் கேட்குறாங்க. ஸோ இந்த பிஆர்பி நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றோம். அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, யூ ஹேவ் எனி வேலிட் இன்டர்நேஷனல் ஐடென்டி கார்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பாஸ்போர்ட் தவிர்த்து வேறு எந்த வித இன்டர்நேஷனல் ஐடென்டி கார்டும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து நோன் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, do you currently hold or have you ever held any other nationality or citizenship கேட்குறாங்க. வேறு நேஷனாலிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்களா, இந்தியா தவிர்த்து. இப்போ என்னோட பர்த் நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அது இல்லாமல் வேறு நேஷனாலிட்டி வச்சுருக்கலாம்னு கேட்குறாங்க. எதுவுமே கிடையாது. ஸோ நான் நோன் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லிவிங் அட் யூ ஹோம் அட்ரஸ், நீங்கள் எவ்வளோ நாளாக இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய வீட்டில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த வீடை வந்து நீங்கள் ஓன் பண்ணுறீங்களா, ரெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பற்றி கேட்குறாங்க. இயர்ஸ் கொடுத்தனாக்கா கிட்டத்தட்ட 3 years கிட்ட நான் அங்கே இருந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓன் பண்ணுறீங்களா, ரெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்ற பற்றி கேட்குறாங்க. நான் ரெண்ட் பண்ணுறதுனால அது ரெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டேட் யூ ஃபர்ஸ்ட் என்டர் இந்த யூகேன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணி உள்ளே வரும்போது இமிக்ரேஷனில் உங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துருப்பாங்க பாஸ்போர்ட்டில். அந்த ஸ்டாம்ப் டேட் நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். Do you have a visa, leave to enter or remain or other permission to be in the UKன்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்கிறதுனால நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வீசா வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு பற்றி கேட்குறாங்க. வாட் இஸ் த எண்ட் டேட் ஆஃப் யூ மோஸ்ட் ரீசன்ட் வீசா, லீவ் டு என்டர் or remain or other permission to be in the UKன்னு கேட்குறாங்க. அது வந்து 10th of May 2025 எக்ஸ்பைர் ஆகுது எனக்கு. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் இன் கிரவுண்ட் டிபெண்டன்சின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களோட 5 வருஷ ரூட்டில் வந்து இந்த கிரவுண்ட் டிபெண்டன்சின்னு சொல்லக்கூடிய அந்த மற்ற சின்ன சின்ன ஐலாண்டில் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பற்றி அது கேட்குறாங்க. ஸோ நான் எங்கேயுமே ஸ்டே பண்ணாதனால நான் வந்து நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் அவுட் சைட் யூகே அண்ட் கிரவுண்ட் டிபெண்டன்சிஸ் கேட்குறாங்க. இது வந்து யூகேல இருந்துமே நீங்கள் வெளில எங்கேயாச்சும் போயிருக்கீங்க, உங்கள் ஆனுவல் லீவ் எடுத்து நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்கீங்க, சம்மர் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கீங்கன்னா அதை வந்து இந்த இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் வந்து ஆனுவல் லீவ் நிறைய எடுத்துறதுனால நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் யூ டைம் ஸ்பெண்ட் அவுட் சைட் யூகே. நீங்கள் யூகேலேருந்து வெளியில் போன ஆனுவல் லீவ் எடுத்து வெளியே போயிருந்தாலோ, இல்லை வெக்கேஷனுக்காக மற்ற ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கீங்க, அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருந்தாலும், அதாவது ஒன் வீக்காக இருந்தாலும், ஒரு 3 days இருந்தாலும், ஒரு 2 days இருந்தாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணி போன டேட்ஸ் நீங்கள் ஞாபகம் இருந்தால் அந்த டேட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது யூஸ் பண்ண டிக்கெட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த டேட்ஸை நீங்கள் அதில் என்டர் பண்ணலாம்.
நான் யூகேல வந்துட்டு ஃபஸ்ட்டு வெக்கேஷன் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தேன். அந்த டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்போ யூகேக்குள்ள ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்ற பற்றி கேட்குறாங்க. அந்த டேட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லீவ் வந்து எதுக்காக எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் அதை வந்து நான் மேரேஜ் செரிமனிக்கு போயிருந்ததால அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த ரீசன் என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வேறு ஏதாவது வெக்கேஷன் நீங்கள் எடுத்து போயிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக நீங்கள் வெளில போயிருக்கீங்களா யூகே விட்டுன்னு கேட்குறாங்க. நான் செகண்ட் வெக்கேஷனாக துபாய்க்கு போயிருந்தேன். அது ஃபாலோயிங் இயரே. ஸோ அந்த துபாய்க்கு போன வெக்கேஷன் டீட்டெயில்ஸையும் நான் எஸ் கொடுத்து நான் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம என்டர் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம டேட்டில் ட்ராவலாக என்டர் பண்ணிக்கலாம். துபாய்க்கு நான் போன வெக்கேஷன் அங்கே குயிக்காக நான் என்டர் பண்ணிக்கிறேங்க. எத்தனை தடவை நீங்கள் வெளில போயிருக்கீங்களோ அத்தனை தடவை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இப்போ இது வந்து 3வது தடவை நான் வந்து என்டர் பண்ணதால் இங்கே ப்ராக்கெட்டில் 3 காமிக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் வெளியில் போன எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று நான் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நான் 3 தடவை தான் வெக்கேஷனுக்கு போயிருந்ததுனால அந்த 3 தடவை நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து நான் நோன் கொடுத்துட்றேன், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் ஆஃப் யூ ஆப்சன்ஸ் ஃப்ரம் தி யூகே அண்ட் கிரவுண்ட் டிஃபரன்சஸ் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரோ இல்லை வந்து உங்களோட டிக்கெட்ஸ் நீங்கள் காப்பி வச்சிருந்தாலோ அதெல்லாமே நீங்கள் இதில் என்டர் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோட எம்ப்ளாயர் கிட்ட லெட்டர் வாங்கியிருக்கேன். அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுனால அந்த செலெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். Other countries you have lived in. Have you previously lived in a country outside the UK including your country of birth? ஸோ அந்த including your country of birth நம்ம வந்து இருக்கிறதுனால அது எஸ்ன்னு கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்ற பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க அடுத்ததில். ஸோ இதை வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ நான் கண்ட்ரி ஆஃப் பர்த் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். நான் பிறந்த தேதியிலேருந்து நான் ஃபஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு போன டைம் வரைக்கும் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிலாம் நீங்கள் வந்து வாழ்ந்துருக்கீங்களோ அந்த கண்ட்ரி டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ போனீங்க, எப்போ வந்து வெளியேறினீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல் கண்ட்ரி வந்து என்னோடய பர்த் கண்ட்ரியை போட்டிருந்தேன். நான் பிறந்த தேதியிலேருந்து நான் ஃபஸ்ட்டு வெளியேறின கண்ட்ரி. அதுக்கப்புறமா நான் வந்து யூகேயில் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு 2009 உள்ள வந்தேன். அதை வந்து செகண்ட் கண்ட்ரியாக நான் போட்டிருந்தேன். தேர்ட் கண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தேன். இந்தியாவில் வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஃபோர்த் கண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு நான் போயிருந்தேன். சவுதி அரேபியாவில் வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க போயிருந்தேன். ஸோ அதையும் வந்து ஃபோர்த் கண்ட்ரியை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு மறுபடியும் நான் யூகேக்கு இப்போ நான் கரண்ட்டாக நான் இப்போ வந்து கடந்த 5 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். ஸோ நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிலாம் நீங்கள் போயிருந்தீங்களோ அது எல்லா கண்ட்ரியும் நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து நோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். அடுத்து போகும்போது நம்மளுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர் கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களோட நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணதில்லை. நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். லைஃப் இன் தி யூகே டெஸ்ட் நீங்கள் மஸ்ட் பாஸ் ஆகி ஆகணும். அந்த லைஃப் இன் தி யூகே டெஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இமெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இமெயிலில். அது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். நான் ஏற்கனவே பாஸ் ஆகிட்டேன் அப்படின்றதுனால நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து அதோட யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குறாங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வித் இமிக்ரேஷன் டு யூகே. உங்களோட வீசா நீங்கள் அப்ளை பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது விசிட்டர் வீசாக்கோ இல்லை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசா வந்திருந்தீங்கனாலோ இல்லை வந்து வேறு ஒர்க் வீசா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ரெஃப்யூஸில் இருந்திருக்கா, இல்லை வந்து நீங்கள் ஏற்கனவே டிப்போர்ட் இருக்கீங்களா, இல்லை ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கான்னுலாம் கேட்குறாங்க. எனக்கு எந்த இதுவும் இல்லாததுனால நான் நோன் கொடுத்துட்றேன். அடுத்து ப்ராப்ளம்ஸ் வித் இமிக்ரேஷன் டு கண்ட்ரிஸ் அதர் தேன் தி யூகே கண்ட்ரி இல்லாமல் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு நீங்கள் போகும்போது விசிட்டர் விசாக்கோ இல்லை வந்து ஹாலிடே விசாக்கோ அப்ளை பண்ணும்போது வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகும்போது ரெஃப்யூஸல் இருந்ததுன்னா அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அதை என்டர் பண்ணணும். ரெஃப்யூஸல் இருந்துச்சுன்னா அது எஸ்ன்னு கொடுத்து அது எதுக்காக அந்த ரெஃப்யூஸல் இருந்தது, எந்த டேட்டில் இருந்ததுன்ற பற்றிலாம் கேட்பாங்க. எனக்கு எந்த வித ரெஃப்யூஸல் இல்லாததுனால நான் அதை நோன் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து ஸ்பான்சர் லைசன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. உங்களோட வீசா ஸ்பான்சர் பண்ண லைசன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த 5 இயர்ஸ் ரூட்டில் 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட கம்பெனிஸில் நீங்கள் வேலை பார்த்துருக்கலாம். அப்படி வேலை பார்க்கும்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய வீசா ஸ்பான்சர் பண்ண அந்த கம்பெனியோட லைசன்ஸ் நம்பர் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்பான்சர் லைசன்ஸ் நம்பர் எங்கே கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஓஎஸ் லெட்டரில் இருக்கும். சிஓஎஸ் லெட்டரில் ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்பான்சர் லைசன்ஸ் நம்பர் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்குது. உங்களோட சேலரி என்ன, உங்களோட எஸ்ஓசி கோட் என்னன்றது கேட்குது. அது உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட கேட்டுன்னு கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட வந்து உங்களோட ஜாபுக்கான எஸ்ஓசி கோட் என்னன்றதை என்டர் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் ஆனுவல் சேலரி வாங்கினீங்கன்னா ஆனுவல் சேலரி எவ்வளோன்றது நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கணும். ஸோ வீக்லி ஹவர்ஸ் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க அதெல்லாமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பேரண்டல் அடாப்ஷன் லீவ். நீங்கள் வந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருக்கீங்களா இல்லை பெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருக்கீங்களா, அப்படி எடுத்திருந்தீங்கனாலுமே அதை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி பேரண்டலோ இல்லை அடாப்ஷன் லீவ் எடுக்காததுனால நான் நோன் மென்ஷன் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அடுத்த கொஸ்டின்னா கன்விக்ஷன்ஸ் ஆர் அதர் பெனால்ட்டிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. என்னோட கேஸில் எந்த கன்விக்ஷன்ஸோ பெனால்ட்டிஸோ இல்லாததுனால நான் நோன் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார் கிரைம்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு அது எதுவுமே இல்லாததுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால அதையும் நான் நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட ஏதாச்சும் கான்டாக்ட் இருக்கா இல்லை சப்போர்ட் இருந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதுவுமே எதுவும் இல்லாததுனால நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். டெரரிஸ்ட் வியூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் நோ செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து வந்து பார்த்தோன்னா பர்சன் ஆஃப் குட் கேரக்டர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகி பர்சன் ஆஃப் குட் கேரக்டர் இல்லாமல் போயிருக்கான்னு கேட்குறாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்த கொஸ்டினாக வந்து ஹோம் ஆஃபீஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. என்கிட்ட எந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லாததுனால நான் நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் வந்து ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் முடிச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து செக் யூர் ஆன்சர்ஸ் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்களான்றதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த கொடுத்த ஆன்சர்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பேஜில் அடிஷ்னல் அப்ளிகேண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் கூட வந்த பார்ட்னரோ உங்கள் கூட வந்த கிட்ஸ் உங்கள் சில்ட்ரன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட ஐலார் அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து உங்களோட ஐலார் அப்ளிகேஷனோடவே சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சைல்டும் டிஃப்ரெண்ட் பார்ட்னரும் இருக்குது. ஸோ நான் மட்டும்தான் ஐலார் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக் ஃபண்ட்ஸ் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. ஸோ நான் எந்த பப்ளிக் ஃபண்ட் யூஸ் பண்ணாதனால நோ கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கன்சர்ன் கேட்குறாங்க. இது வந்து டிக்ளரேஷன் கன்சர்ன் மாதிரி இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஆஃபீஸ் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போட்டு நீங்கள் இதில் அனுப்பணும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் கன்சர்ன் ஃபார்ம் கிடைக்கும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். இதில் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் கன்சர்ன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஓன் கன்சர்ன் நீங்கள் வந்து கொடுக்கணும். மெயின் அப்ளிகேண்டோட கன்சர்ன் இது. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஃபார் த ஹோம் ஆஃபீஸ் டு வெரிஃபை தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல வந்து கன்சர்ன் ஃபார் த ஹோம் ஆஃபீஸ் டு வெரிஃபை இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி ஸ்பான்சர். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஸ்பான்சர் ஏதாச்சும் இருக்காங்க, உங்களுக்கு வந்து யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கன்சென்ட்டும் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேண்ட் அப்படின்றதுனால நான் வெறும் பார்ட் 1 ஃபில் பண்ணாலே போதும். ஸோ என்னோட பேர் டீட்டெயில்ஸை நான் ஃபில் பண்ணி அதை நான் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட பிடிஎஃப் எடிட்டர் இருக்கிறதுனால நான் பிடிஎஃப் எடிட்டர் வச்சு எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் எடிட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து அமுச்சு விடலாம். ஸோ இப்போ நான் ப்ராப்பர் டிக்ளரேஷன் சைன் பை மீன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஃபார் த ஹோம் ஆஃபீஸ் டு ரெக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் செக்ஸ் ஃபார் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபினான்ஸுக்கு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தாலோ அவங்களோட கன்சர்ன் வந்து நீங்கள் ஹோம் ஆஃபீஸ் வந்து கேட்கறதுக்காக வேண்டி இது கேட்குறாங்க. ஸோ எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லாததுனால நான் வந்து என்னோட ஓன் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் எல்லாத்துக்குமே நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. டாக்குமெண்ட் செக்ஷனில் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கேட்குறாங்க. ஸோ மெயின் அப்ளிகனோட பாஸ்போர்ட் வந்து நான் சப்ளை பண்ணுறேன். ஸோ அதர் டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயர் டீடைலிங் ரீசன்ஸ் ஃபார் ஒர்க் ரிலேட்டட் ஆப்சன்ஸ் இன்க்ளூடிங் பீரியட்ஸ் ஆஃப் பெய்ட் அண்ட் லீவ் ஃப்ரம் தி UK அண்ட் கிரவுட் டிபெண்டன்சி. இது நான் முதலே போட்டிருந்தேன். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டிக்ளரேஷன் சைன் பை மிஸ்டர் அருண் பூபதி டு கன்ஃபார்ம் கன்சர்ன் ஃபார் தி ஹோம் ஆஃபீஸ் டு ரெக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் செக். அது டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம கடைசியாக பண்ணோம் இல்லையா அது. அதே மாதிரி ஆல் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்ஸ் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நேஷனல் ஐடென்டி கார்ட்ஸ் தட் யூ ஹேவ் யூஸ் டு ட்ராவல் ஆர் ரிமைன் இன் தி UK அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குது. எவிடன்ஸ் ஆஃப் மிஸ்டர் அருண் பூபதி இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் இன் தி UK அது வந்து BRP நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட் ரீசன்ட் பேஸில் இப்போ ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மார்ச் மந்த்ன்றதுனால எனக்கு நான் February மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் அதோட பே ஸ்லிப்பும் நான் வந்து அட்டாச் பண்ணாலே போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃப்ரம் த ஸ்பான்சர் ஹூ இஷ்யூ தி சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கேட்குறாங்க டு யுவர் லாஸ்ட் பெர்மிஷன் டு ஸ்டே அஸ் அ Tier 2 மைக்ரண்ட். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வீசாவுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்பான்சருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க, எந்த எம்ப்ளாயர் கீழே வேலை பார்க்குறீங்களோ அவங்க கிட்டேருந்து ஒரு லெட்டர் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொவைடிங் your documents. You must provide your documents after you submit your application. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண முடியும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போது ஒரு தடவை மறுபடியும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத. ஸோ இப்போ நான் இதெல்லாம் பார்த்துக்கப்புறமா நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கப்புறமா டிக்ளரேஷன் கேட்குது. பை சென்டிங் திஸ் அப்ளிகேஷன் யூ கன்ஃபார்ம் தட் டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் நாலேஜ் அண்ட் பிலீவ் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கும். சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் நீங்கள் எதாவது கொடுத்தீங்க அது எல்லாமே கரெக்டாக ஜென்யூனாக இருக்குன்றதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். அடுத்து ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் தி அப்ளிகன் அதை நான் கொடுத்துக்கணும். அடுத்து அக்செப்ட் தி அபோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போயிருக்கு. இந்த பேமெண்ட் பேஜில் வந்து நமக்கு 3 சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. 3 சர்வீஸில் ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் இருக்குது, ப்ரியாரிட்டி சர்வீஸ் இருக்குது, சூப்பர் ப்ரியாரிட்டி சர்வீசஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் சர்வீஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஐலார் அப்ளிகேஷனோட ஃபீ அது 2885 ரூபா தான் உங்களோட ஐலார் அப்ளிகேஷனோட ஃபீ வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 months கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாததுனால நான் வந்து ப்ரியாரிட்டி சர்வீஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரியாரிட்டி சர்வீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா £500 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் சார்ஜ் இல்லாமல் மேற்கொண்டு நம்ம £500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தின் 5 working daysலேயே வந்து எனக்கு டெசிஷன் வரும். 5 working days எப்போனா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண நாள்லேருந்து கிடையாது, உங்கள் பயோமெட்ரிக் நீங்கள் வச்ச நாளில் இருந்து நீங்கள் உங்கள் பயோமெட்ரிக் டேட் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, அப்பாயின்மெண்ட் டேட் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த வச்ச டேட்லேருந்து நம்மளுக்கு 5 working daysல நம்மளுக்கு இந்த டெசிஷன் நம்மளுக்கு வந்து வந்துடும். செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி சர்வீஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ கண்டினியூ டு வேர்ல்ட் பே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட நீங்கள் எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பேபால் மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கிரெடிட் ஒரு டெபிட் கார்டு வச்சிருந்தாலும் அது பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு பேஜ் வரும். அது கூடவே நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அந்த பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரும். ஸோ இது நம்ம மெயிலையுமே நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ டு ஃபைனல் டாஸ்க் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து இந்த கன்செப்ட் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே அது பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் அன் அப்பாயின்மெண்ட் டு ப்ரொவைட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் பை 12th May 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ 12 May 2025க்கு முன்னாடி நான் வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து புக் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். யூஆர் அபவுட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு அ கமர்ஷியல் பார்ட்னர்ஸ் வெப்சைட் டு புக் யூர் அப்பாயின்மெண்ட். இதுதான் வந்து டிஎல்எஸ் கான்டாக்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டினியூ கொடுக்குவோம். இந்த டிஎல்எஸ் கான்டாக்டோட வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மேனேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஐ கன்சென்ட் டு தி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மை பர்சனல் டேட்டா இன் அக்கார்டன்ஸ் வித் தி பிரைவசி பாலிசி. ஐ கன்சென்ட் டு தி ப்ராசஸிங் ஆஃப் மை பயோமெட்ரிக் டேட்டா. ஐ கன்சென்ட் டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் வெப்சைட் யூஸ். இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஏதாச்சும் டிஎல்எஸ் கான்டாக்டில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டாம். ரெஜிஸ்டர் கொடுத்துட்டோம்னாக்கா ஸோ நம்மளோட இமெயிலில் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. இமெயிலுக்கு போனோம்னா ஸோ இப்போ நம்ம இமெயிலில் வந்து ஆக்டிவேட் யோர் டிஎல்எஸ் கான்டாக்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணுறோம். ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் பை யூஸிங் த லிங்க் பிலோ. ஐ கன்ஃபார்ம் தட் ஐ வாண்ட் ஆக்டிவேட் மை அக்கௌண்ட். கிளிக் பண்ணுறோம். ப்ரொசீட் ஆக்டிவேட் அக்கௌண்ட். ஸோ இது ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து யூஏஎன் நம்பர் கேட்குது. இந்த யூஏஎன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎல்எஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த யூஏஎன் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அந்த gov.uk அந்த அப்ளிகேஷன் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். இதை நம்ம காப்பி பண்ணி இந்த யூஏஎன் நம்பரில் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிஎல்எஸ் கான்டாக்டில் கொடுத்த அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து லாகின் பண்ணி போகும்போது நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா நம்மளோட லொக்கேஷன் கேட்குது. நம்ம இருந்த இடம் போர்ட்ஸ்மவுத் அப்படின்றதுனால போர்ட்ஸ்மவுத் செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்ச் கொடுக்குறோம். ஸோ போர்ட்ஸ்மவுத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுத்தாம்ப்டன் தான். ஸோ சவுத்தாம்ப்டன் சென்ட்ரல் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்டினியூ கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு காமிக்குது. என்ன ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் ரெகுலராக நீங்கள் போய் உங்கள் பயோமெட்ரிக் கொடுக்குற இது இருக்குது. ப்ரைம் டைம் அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் போக முடியல, ஆஃப்டர் 5 or 6 o'clock நீங்கள் போனால் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா £60 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அசிஸ்டன்ட் சர்வீஸ் உங்களுக்கு வேணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் சர்வீஸ் வேணும்னா உங்களுக்கு £50 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் செல்ஃப் சர்வீஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே ஆன்லைன் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பயோமெட்ரிக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இங்கே என்ன காமிக்குதுன்னா செலெக்ஷன் ஏர்லி அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17th of March, அதாவது நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் காமிக்குது. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் நான் புக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் டேட்ஸ்லாம் டைமிங்லாம் நமக்கு காமிக்குது. நம்ம மண்டே 17th கிளிக் பண்ணியிருந்தாலுமே எனக்கு ஏர்லியஸ்ட் டேட் வந்து நாளைக்கே எனக்கு ஒரு டேட் காமிக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் டைம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங்கே எனக்கு ஒரு 6:30 ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது ப்ரைம் டைம் அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா £60 பே பண்ண முடியிருந்தது. இப்போ கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன் நேம் வந்து எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. March 11 6:30 PM சவுத்தாம்ப்டன் UK விகாஸ் சர்வீஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கோ டு பேமெண்ட் கொடுக்குறேன். அவைலபிள் பேமெண்ட் மெத்தட் வந்து குளோபல் பேயிங் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக நாளைக்கே கிடைக்கிறதுனால எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா £60 பே பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. எனக்கு உடனே விசா கையில் வந்துடும். இந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இமெயில் ஐடி, நம்மளோட ஃபுல் நேம், நம்மளோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்து பேமெண்ட் நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த £60 நம்ம ப்ரைம் டைம் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கான பேமெண்ட்டை நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் டன்ன்ற ஒரு பேஜ் வரும். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஎல்எஸ் கான்டாக்டில் வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் வருது. இதில் வந்து நாளைக்கு ஈவினிங்கே எனக்கு 6:30 PM இருக்குது சவுத்தாம்ப்டன் சென்டரில் நான் போய் வந்து பயோமெட்ரிக் கொடுக்கணும். இப்போது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். இதில் அப்லோட் நவ் கொடுத்துட்டேன். அப்லோட் நவ்வில் கிளிக் டு அப்லோட் கொடுத்துட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம ஃபோல்டராக கிளிக் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பான்சர் ஓர் எம்ப்ளாயர்னு கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஆனுவல் லீவுமே வந்து நீங்கள் எம்ப்ளாயர் கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆனுவல் லீவ் லெட்டரை நீங்கள் வந்து என்னென்ன டேட்ஸில் நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க, யூகேல வெளியில் போயிருக்கீங்களோ அந்த டேட்ஸில் வந்து அஃபிஷியல் ஆனுவல் லீவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி உங்கள் HR கிட்ட வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷனோட நீங்கள் லெட்டர் வாங்கிக்கலாம். ஸோ அதையுமே நான் ஸ்பான்சர் எம்ப்ளாயர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து என்னோட பிஆர்பியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஆர்பி நம்ம நம்பர் கொடுத்ததுனால அந்த ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷனாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிஆர்பியை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக உங்களோட இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களோட ஷேர் கோட் பிடிஎஃப் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் கோட் பிடிஎஃப் காப்பி எங்கே கிடைக்கும்னா உங்களோட ஆன்லைன் இவிசா அக்கௌண்ட்டில், உங்களுக்கு யூகேவில் இருக்கக்கூடிய ஆன்லைன் இவிசா அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷேர் கோட் வியூ பண்ணும்போது அதில் பிடிஎஃப் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த காப்பி டவுன்லோட் பண்ணி இதில் ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷனை நான் இப்போ அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூட்டிலிட்டி பில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். யூட்டிலிட்டி பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில் டாக்ஸ் பில்லாக இருக்கலாம், இல்லை ஃபோன் கான்ட்ராக்ட் பில்லாக இருக்கலாம், இல்லை ப்ராட்பேண்ட் பில்லாக இருக்கலாம். ஸோ உங்களோட எவிடன்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இந்த யூகே ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த யூட்டிலிட்டி பில்லை நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். என்கிட்ட வந்து ப்ராட்பேண்ட் பில் இருக்குது, அதை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழே போயிட்டு நான் கேட்டகரியில் வந்து எவிடன்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இந்த யூகே அதுக்காக வேண்டி நான் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட பாஸ்போர்ட்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதோட கேட்டகரியை வந்து ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் மாற்றிடுறேன். அடுத்து என்னோடய எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட்டையும் நான் அதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆன இதையும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட்டையும் நான் வந்து ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷனாக கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் லெட்டர் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த டிக்ளரேஷன் நான் பண்ணலையே அந்த பார்ட் 1 அப்ளிகேஷன், அந்த கன்சர்ன் லெட்டர் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதையுமே நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷனை நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப்பை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். பே ஸ்லிப் வந்து லேட்டஸ்ட் மந்த் பே ஸ்லிப்ன்றதுனால நான் என்னோட ஃபெப் மந்த் பே ஸ்லிப்பை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபைனான்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் நான் வந்து மாற்றிக்கிறேன். அடுத்து இந்த பே ஸ்லிப்பை மேட்ச் ஆகிற மாதிரி என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்குள்ளே போயிட்டு நான் ஃபைனான்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கண்டினியூ டு சம்மரி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா பிஆர்பி என்டர் பண்ணியிருக்கோம், நம்மளோட கரண்ட் விசா ஸ்டேட்டஸோட ஷேர் கோட் என்டர் பண்ணியிருக்கோம், கரண்ட் பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்டர் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எக்ஸ்பைர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கன்சர்ன் லெட்டர் அந்த பார்ட் 1 சைன் பண்ண கன்சர்ன் லெட்டர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்பான்சர் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரும் ஆனுவல் லீவுக்கான லெட்டரும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி எவிடன்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் யூகே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்ஜின் லைன் ப்ராட்பேண்ட் பில்லை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இபே ஸ்லிப் ஃபைனான்ஸ் ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இபே ஸ்லிப் அதாவது ஃபெப்ரவரி மந்த் பே ஸ்லிப்பும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ நான் சப்மிட் பண்ணிடுறேன், கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் மறுபடியும் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போது நான் பேக் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் யூர் டாக்குமெண்ட்ஸ் வர அப்லோட் வந்துருச்சு. ஸோ ப்ரொசீட் யுவர் அப்ளிகேஷன் சம்மரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் நான் புக் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸ் நான் கொண்டு போயிட்டு நான் வந்து பயோமெட்ரிக் சப்மிட் பண்ணணும். பயோமெட்ரிக் சப்மிட் பண்ணி வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸில் ஹோப்ஃபுல்லி எனக்கு வந்து என்னோட நியூ விசா ஐஎல்ஆர் வந்து கிடைக்கும். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் நான் புக் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸ் நான் கொண்டு போயிட்டு நான் வந்து பயோமெட்ரிக் சப்மிட் பண்ணணும். பயோமெட்ரிக் சப்மிட் பண்ணி வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸில் ஹோப்ஃபுல்லி எனக்கு வந்து என்னோட நியூ விசா ஐஎல்ஆர் வந்து கிடைக்கும். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். ஐஎல்ஆர் எப்படி அப்ளை பண்ணணும், ஐஎல்ஆர் அப்ளை பண்ண வேண்டியதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும், எலிஜிபிலிட்டி எப்படி நீங்கள் செக் பண்ணணும், அதே மாதிரி இந்த நியூ சிஸ்டம் டிஎல்எஸ் கான்டாக்டில் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணணும் அப்படின்றலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஐஎல்ஆர் அப்ளிகேஷன் யாராச்சும் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.